பாஸ்மதி அரிசியும் வேண்டாம், சீரக சம்பா அரிசியும் வேண்டாங்க. நம்ம ரெகுலரா சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற புழுங்கல் அரிசிலேயே நம்ம கார்னும் பன்னீரும் சேர்த்துட்டு சூப்பரா ஒரு புலாவ் பண்ணலாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி, சுட சுட சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேங்க. இதே நீங்க சீரக சம்பா எடுத்தீங்கன்னா 2 டம்ளரா எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு கண்டிப்பா ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். இப்ப இதுக்கு தாளிக்கிறதுக்கு 4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், வெட்டி வச்சுக்கலாம். பன்னீர் பாத்தீங்கன்னா கடையில வாங்கினது பாதி எடுத்திருக்கேங்க, நீங்க முழுசா கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட், ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ், நல்லா ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு கார்ன். இது பாத்தீங்கன்னா ஒரு கார்னோட 3/4 வாசி வேக வைக்கல. பன்னீர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ வெட்டி வச்சுக்கோங்க. குக்கர்ல முதல்ல 3 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு, நெய் ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் பீசஸ் உள்ள போட்டுட்டு லைட்டா ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட முந்திரி இருந்ததுன்னா அதையும் இது கூடவே சேர்த்து வறுத்துக்கோங்க. 1 அல்லது 2 நிமிஷம் வறுத்தா போதுங்க, இது வேகணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்ப இந்த ஃப்ரை பண்ண பன்னீர் பீசஸ நம்ம ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அதே நெய்யோட இன்னொரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, கூட ஒரு பிரியாணி எல்லாம் இருந்தா சேர்த்திக்கோங்க. ஏலக்காய் வேணும்னா ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. லைட்டா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்ப இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கணும். இது வதங்குறதுக்குள்ள நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும், ஒரு 8 ல இருந்து 10 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன பல்லா இருந்தா அதிகமா எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 துண்டு இஞ்சி வெட்டி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அந்த அரைச்சு எடுத்து வச்ச விழுத இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உள்ள சேர்த்திக்கோங்க. நான் புலாவுக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்ப்பேங்க. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கார்ன், கேரட், பீன்ஸ் இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்திக்கலாம். கேரட் பீன்ஸ் வேண்டாம்னா விட்டுருங்க. ஆனா கார்னோட அளவு அதிகமா இருக்கணும், கேரட் பீன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நான் காயெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே பாத்திரத்துல ஒரு தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சுட்டேங்க. இன்னொரு அடுப்புல 1.5 டம்ளர் அரிசிக்கு 1:3 ரேஷியோல பாத்தீங்கன்னா 4.5 டம்ளர் வேணும். எனக்கு உதிரியா வேணும்ன்றதுனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை கம்மி பண்ணிட்டு 4 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துட்டேன். இப்ப இதோட நல்லா ஊறி வடிகட்டின அரிசியை சேர்த்துக்கலாம். இதை நீங்க சீரக சம்பா எடுத்தீங்கன்னா 1:2 ரேஷியோல தண்ணி சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலாங்க. என்னோட ஸ்டைல்ல குக்கர் மூடி வச்சுட்டு நான் ஆவி வந்ததுக்கு அப்புறமா தாங்க வெயிட் போடுவேன். வெயிட் போட்டுட்டு சிம் பண்ணி, இது சாப்பாட்டு அரிசின்றதுனால 15 நிமிஷம், இதே சீரக சம்பாவா இருந்தா 10 நிமிஷம் போதுங்க சிம்ல. அவ்வளவுதாங்க. நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு நம்ம மேலால இருக்கிற அந்த பிரியாணி எல்லாம், பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்துடலாம். வேணும்னா நீங்க அப்படியே விட்டுக்கோங்க. பட் அதெல்லாம் எடுத்துட்டோம்னா சாப்பிடறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம முதல்லயே வறுத்து எடுத்து வச்சிருந்த இந்த பன்னீர் பீசஸ உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. அவ்வளவுதான். இது சாப்பாட்டு அரிசியிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நல்லா உதிரியா வந்திருக்கு. இதே அளவு மசாலா, இதே அளவு காய்கறிக்கு சீரக சம்பாவா இருந்தா 2 டம்ளர் சேர்த்திக்கோங்க அரிசி.